ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இறால் கிரேவி எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இறால் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தொக்கு நமக்கு டேஸ்ட்டாக வரும். இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விடுங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த தொக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வர நல்லா அதை கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியாக, பெரிய தக்காளியாக, பழுத்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நமக்கு நிறைய கிடைக்கும். 2 தக்காளி போதும். 1/2 கிலோ ப்ரானுக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மூடி வச்சு இதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இறால் கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ண வேணாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு அந்த மசாலாலாம் வெந்ததுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நமக்கு இந்த இறால்லேருந்தே ஓரளவுக்கு தண்ணி விடும், அதனால் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஒரு 2 செகண்டுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ப்ரான் வேகிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கிரேவியாக தான் செய்ய போகிறோம், அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படாது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நமக்கு இறால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிக நேரம் குக் ஆகக்கூடாது, ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிரும், ரப்பர் மாதிரி ஆயிரும். இறால் சீக்கிரமே நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காக வரணும். இப்போதைக்கு ஒரு 3/4 பதம் வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இறால்லாம் நல்லா வெந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், இறால் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். சூப்பரான இறால் தொக்கு ரெடிங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.